Taste the Daily. மக்களையும் விட்டு வைக்காமல் வரி என்கிற பெயரில் வசூல் வேட்டை நடத்த திட்டமிடுகிறது மத்திய மைனாரிட்டி பாஜக அரசு. கிராமப்புற மக்கள் குடிநீருக்காக மாதம் 30 ரூபாயை கட்டணமாக செலுத்த வேண்டும் என கட்டாயப்படுத்தும் அவலத்தை எடுத்துரைக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. டெல்லியில் இருந்து என்ன உத்தரவு வந்தாலும் தஞ்சாவூர் பொம்மையைப் போல தலையாட்டிக் கொண்டிருக்கிறார் நானும் டெல்டாக்காரன் என வாய்சவடால் பேசும் பொம்மை முதல்வர். இதை பயன்படுத்திக் கொண்ட மத்திய மைனாரிட்டி பாஜக அரசு குடிநீருக்கு பணம் கேட்டு நெருக்கடி கொடுக்கிறது. குடிமக்களுக்கு தடையில்லாமல் தண்ணீர் கொடுக்க வேண்டியது ஒரு அரசின் அடிப்படை கடமை. அதை உணராத மைனாரிட்டி பாஜக அரசு கிராமப்புற மக்களை கூட விட்டு வைக்காமல் மாதம் 30 ரூபாய் கேட்கிறது. ஜல்ஜீவன் திட்டத்தில் தமிழகத்தில் மட்டும் 1,25 லட்சம் வீடுகளுக்கு தண்ணீர் இணைப்பு கொடுக்கப்பட்டுள்ளதாக சொல்லப்படுகிறது. மோடி குழாய் என கிராமப்புற மக்களால் அழைக்கப்படும் இந்த குழாயில் பெரும்பாலும் தண்ணீரே வருவதில்லை என்கிற குற்றச்சாட்டு நிலவுகிறது. ஸ்டாலின் ஆட்சியில் இந்த திட்டத்தில் பெரும் மோசடி நடப்பதாக பொதுமக்கள் புலம்புகிறார்கள். பல இடங்களில் குழாயை மட்டும் நட்டுவிட்டு இணைப்பே கொடுக்காமல் ஏமாற்றிய சம்பவங்கள் அரங்கேறியிருக்கிறது. வீடுகளுக்கு பைப் லைன் கொடுக்கறதாக 6,84,000 ரூபா சேங்ஷன் பண்ணி இந்த வேலையை திட்டம் போட்டு வேலை செஞ்சாங்க. வேலை செஞ்சதில் யாருக்குமே சர்வீஸ் கொடுக்கல. வெறும் பைப்பு 3 அடி பைப்பும் ஒரு கட்டையை வச்சுட்டு இது மாதிரி 100 வீடுகளுக்கு வச்சுருக்காங்களே தவிர யார் வீட்டுக்கு பைப் லைன் இழுத்து யாருக்கும் எந்த விதமான கனெக்ஷனும் கொடுக்கல. ஆனால் பில்லு மட்டும் ஓகே பழக வச்சு இந்த மாதிரி விளம்பர போர்டு வச்சுட்டாங்க. நிலைமை இப்படி இருக்க மைனாரிட்டி பாஜக அரசோ பொதுமக்களுக்கு பாதுகாப்பான சுகாதாரமான தண்ணீர் கொடுப்பதாக தம்பட்டம் அடித்துக் கொண்டிருக்கிறது. சுத்தமான சுகாதாரமான பாதுகாப்பான தண்ணீர் கொடுக்கும் லட்சணம் இதுதான். ஒரு சில இடங்களில் இப்படி நடப்பது இயல்புதானே என நம்மால் கடந்து செல்ல முடியவில்லை. காரணம், ஜல்ஜீவன் திட்டத்தால் அமைக்கப்பட்ட குழாயில் தண்ணீர் வருவதில்லை என பொதுமக்கள் பரவலாக குற்றச்சாட்டுகளை முன்வைத்து வருகின்றனர். இந்நிலையில் இந்த குழாயில் தண்ணீர் பிடிப்பதற்கு மாதம் 30 ரூபாய் கட்டணம் செலுத்த வேண்டும் என்கிறது மைனாரிட்டி பாஜக அரசு. 1 கோடி குடும்பங்களிடம் 30 ரூபாய் வசூலித்தால் மாதம் 30 கோடி, வருடத்திற்கு 360 கோடி. யார் வீட்டு பணம்? எல்லாம் ஏழை எளிய மக்கள் உழைத்து சம்பாதிக்கும் பணம். 30 ரூபாயோடு விடுவார்களா? சொத்து வரியையும் மின் கட்டணத்தையும் ஆண்டுதோறும் உயர்த்துவது போல இந்த கட்டணத்தையும் உயர்த்துவார்கள். ஸ்டாலின் அரசும் மத்திய அரசு செய்கிறது நான் என்ன செய்ய முடியும் என கிஞ்சித்தும் கூச்சமின்றி வசூல் வேட்டை நடத்தும். சீனாவின் பொருளாதாரத்தை மிஞ்ச போகிறோம், உலகின் சக்தி வாய்ந்த நாடாக இந்தியா உருவாகிறது, மோடி ஆட்சியில் நாடு வளர்கிறது என கதை கட்டியவர்கள் எல்லாம் குடிமக்களுக்கு குடிநீரை கூட இலவசமாக கொடுக்க முடியாதா? அதற்கு கூட கட்டணம் வசூலிக்க வேண்டிய சூழலில்தான் நாடு இருக்கிறதா என கிராம மக்கள் மத்திய மைனாரிட்டி அரசுக்கும் மாநிலத்தில் உள்ள பொம்மை திமுக அரசுக்கும் கேள்வி எழுப்புகின்றனர். மத்திய மாநில அரசுகள் பதில் சொல்லுமா?